அனைவருக்கும் வணக்கம். உடல் சூடு அதிகரிக்கும் என்று பலரும் மாம்பழத்தை சாப்பிட தயங்குகின்றனர். ஆனால் இதற்கு மருத்துவ அடிப்படையில் எந்த சான்றும் இல்லை என மருத்துவர்கள் கூறுகின்றனர். உயிர்ச்சத்து அதிகமுள்ள பழங்களில் மாம்பழம் மிக முக்கியமானது. இதை நாம் சாப்பிடுவதன் மூலம் இரத்த விருத்தி அதிகரிக்கும், உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மாம்பழத்தில் வைட்டமின் ஏயும் வைட்டமின் சியும் அதிகமாக உள்ளன. தினமும் ஒரு மாம்பழம் நாம் சாப்பிடும் பொழுது இந்த 2 வைட்டமின்களும் நமது உடலுக்கு மிக எளிதாக கிடைத்து விடுகிறது. பலரும் மாம்பழத்தை முழுவதுமாக சாப்பிடாமல் தோல் பகுதியை எறிந்து விடுகிறார்கள். அதன் மேல் தோல் பகுதியில்தான் வைட்டமின் சி சத்து அதிகமாக உள்ளது. உங்கள் உடலுக்கு அதிமுக்கிய தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் ஆகியவை மாம்பழத்தில் அதிகமாக உள்ளன. மாம்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எனப்படும் எதிர் ஆக்சிகரணிகள் நிறைய அடங்கியுள்ளன. அவை உங்களுக்கு இதய நோய் வராமல் தடுக்கும் திறன் கொண்டவை. மேலும் நீங்கள் விரைவில் முதுமை தோற்றம் அடைவதையும் இவை தடுக்கிறது. தினமும் மாம்பழம் சாப்பிட்டு வருபவர்களுக்கு முதுமை தோற்றம் அடையும் வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது. மாம்பழத்தில் இருக்கும் இரும்பு சத்தானது கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் நல்லது. இது இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இரத்த சோகையின் பாதிப்பை குறைக்கும் தன்மை கொண்டது. வறண்ட தோல் சருமம் இருந்தாலோ அல்லது செதில் செதிலாக உதிர்ந்து காணப்பட்டாலோ மாம்பழ துண்டுகளை வறண்ட தோல் சருமம் இருக்கும் இடத்தில் சுமார் 10 நிமிடங்களுக்கு வைத்திருந்து பின்னர் கழுவி விட்டால் நல்ல பலன் கிடைக்கும். அஜீரண பிரச்சனை உள்ளவர்களுக்கு மாம்பழத்தை போன்று உதவுவது வேறு எதுவும் இல்லை. வயிற்றில் அமில சுரப்பு போன்றவை உள்ளவர்களுக்கும் நிவாரணம் அளிப்பதோடு சரியான ஜீரணத்திற்கும் இது உதவுகிறது. தினமும் மாம்பழம் உண்பதன் மூலம் உங்களுக்கு மாலைக்கண் கோளாறு, நரம்பு தளர்ச்சி, மேனியில் சுருக்கங்கள் நீங்க வாய்ப்புள்ளது. மாம்பழம் பழுத்திருந்தால் மட்டுமே சாப்பிடலாம். நம் உடலுக்கு தினமும் 5000 யூனிட் வைட்டமின் தேவை. மாம்பழம் இத்தேவையை நிறைவு செய்கிறது. இதை நாம் உண்பதன் மூலம் நமது இதயம் வலிமை பெறுகிறது. இது பசியை தூண்டுகிறது. உடல் தோல் நிறம் வளமை பெறுவதுடன் முகத்தில் பொலிவும் உண்டாகும். கல்லீரல் குறைபாடுகளை இது போக்குகிறது. புதிய இரத்த அணுக்களை உற்பத்தியாக்குகிறது. இயற்கையான முறையில் பழுக்க வைத்த மாம்பழங்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும். செயற்கையாக பழுக்க வைத்த மாம்பழம் உடலுக்கு கெடுதலை உண்டாக்குகிறது. மாம்பழத்தை தொடர்ந்து நாம் உண்டு வரும்போது தோல் பளபளப்பாக மாறும். தோல் நோய், அரிப்பு போன்றவை மாறும். மாம்பழச்சாறு தீராத தலைவலியை போக்கும் தன்மை கொண்டது. மாம்பழத்தில் உள்ள நார்ச்சத்தானது ஜீரணத்தை கூட்டும். பல்வலி, ஈறுவலி போன்றவற்றை குணப்படுத்தும் தன்மை கொண்ட மாம்பழம் கண்ணில் நீர்வடிதல், மாலைக்கண் போன்றவற்றுக்கும் நல்ல பலனை தருகிறது. மாம்பழச் சதையை மிக்சியில் போட்டு சிறிதளவு பால் சேர்த்து ஏலக்காய், ஐஸ் துண்டுகளை சேர்த்து அருந்த சுவையாக இருப்பது மட்டுமின்றி கோடை வெப்பத்தால் ஏற்படும் நீரிழப்பு பாதிப்புகளையும் தோல் நோய் தொல்லைகளையும் போக்குகிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.